ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு புது விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபிங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் வதக்க தேவையில்லை, சட்டுன்னு செஞ்சிடலாம். புதுசாக சமைக்கிறவங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், புளிப்பு சுவைக்காக எலுமிச்சை சாறு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இவ்வளவு தான் தேவை, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், புதினா, அடுத்து தேங்காவை ஒன்றா சேர்த்துப்போம். தேங்காய் துருவல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த சட்னி 2 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. இனி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இனி புளிப்பு சுவைக்காக எலுமிச்சை சாரோட பாதி சேர்த்துக்கிறேன். இந்த லெமனோட ஜூஸ் சேர்க்குறதுனால சட்னி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. இனி இதை அரைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இந்த சட்னி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா அரைஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான். இனி தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க சட்னியோட இதை சேர்த்துப்போம். அவ்வளவுதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை, இட்லி கூடலாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூடயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். புதினா இலைகளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. புதினா இலைகளெல்லாம் வதக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனால இந்த சட்னி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. புதினாவோட பச்சை ஸ்மெல் எதுவுமே இதில் தெரியாது. இந்த சட்னி பார்க்குறதுக்கே நல்ல க்ரீனிஷாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். லெமனோட புளிப்பு சுவை இருக்கிறதுனால கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி ஹோட்டல்லாம் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஹெல்த்தியான இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சட்னி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.